எனக்கு முன்பதாக திருமணமானவர்கள் எல்லாம் கற்பத்தின் கனியை பெற்றுக் கொண்டார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். அந்த படகுல நீர் உட்கார்ந்து இருக்கிறீரே, ஏன் ஆண்டவரே என் படகு நீங்க நிரப்பலன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், நான் அவன் படகுல உட்காரலனா அவன் வேற ஊழியக்காரனா இருந்திருக்க மாட்டான், விசுவாசியா இருந்திருக்க மாட்டான், சுவிசேஷகனா இருந்திருக்க மாட்டான், என்னை அவன் அறிந்திருக்க மாட்டான். ஆனா நீ அப்படி இல்லை, என்னுடைய வார்த்தையை கேட்டு வாக்கு தத்தத்திற்காய் நீ காத்திருக்கிறபடினா என் வார்த்தையினால உன்னை திருப்தியாக்குவேன், என் வார்த்தையினால உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவா. இன்னைக்கு அப்படித்தானே வாழுறோம், இன்னைக்கு அப்படித்தான். என் மனைவி அப்படித்தான் இருக்கிறா. கடந்த நாட்களில மருத்துவமனைக்கு போகும் பொழுது எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் சரியில்லை. எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அந்த அடைப்பு இருக்கிறதுனால உங்களால அது சரி செய்ய முடியல, இயற்கையா கற்பம் தரிக்க இயலன்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. நாங்க வந்து திருமணமாகி 1 வருஷம்தான் வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியே எங்களுடைய நேரங்களும் வாழ்க்கையும் கழிந்து விட்டது. யார்